செய்தி. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தி. உம்மாலாகோ எல்லாமாகோ, இயேசுவாலாகோ எல்லாமாகோ, ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. எப்படி ஆண்டவரே பாடி துதி செய்ய தொடங்குறாங்க. ராஜா சொல்றாரு, ஒரு ராஜாவே யுத்தத்துக்கு போறதுக்கு அவர் தான் மும்முரமா நிக்கணும். அவரே பாட சொல்றாரு. பைத்தியம் முடிச்சிருக்குதுன்னு சில பேர் சொல்லிருவேன். சில பேர் ராஜா சொல்றாரு நம்ம செய்வோன்னு செஞ்சிருப்பான். இந்த காலை வேளையில் இந்த 2வது நாள் உபவாசத்திலே கர்த்தர் உங்களோடும் என்னோடும் என்ன பேசுகிறார்? முக்கியமாக என் பலன் ஒன்றுமில்லை, என் பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், உன் பலத்தால் என்னை இடைகட்டும் என்று கேட்கும் போது கர்த்தர் வருவார். 2வது கர்த்தர் நம்மோடு பேசுவார். 3வது எல்லாரும் உபவாசம் இருந்து கூடி செபிக்க ஆரம்பிக்கிறார்கள். 4வது அந்த வார்த்தையை நம்புகிறார். 5வது துதிக்க ஆரம்பிக்கிறார். ஒரு உபவாசம் இருந்தால் இத்தனையும் இருக்க வேண்டும். ஒரு உபவாச ஜபத்தில் இத்தனையும் இருக்க வேண்டும். ஒரு உபவாசம் கூறுவித்தால் அதில் இத்தனையும் இருக்க வேண்டும். பாடல் இருக்க வேண்டும், துதி இருக்க வேண்டும், நம்பத்தக்கதான வார்த்தைகள் வர வேண்டும். வார்த்தையும் வரணும், துதியும் இருக்கணும், ஆராதனையும் இருக்கணும், கைகளை தட்டி பாடல்களும் இருக்கணும். ஒரு உபவாசத்திலே குடும்பமாகவும் வர வேண்டும். பிள்ளைகளோடு சேர்ந்து ஆலயத்திலேயோ கூடுகையிலேயோ வீடுகளிலேயோ நாம் குடும்பமாய் அமர்ந்து உபவாசம் இருந்து நாம் கைரங்களை தட்டி துதித்து பாடவும் வேண்டும். பைத்தியமாயா பிடிச்சிருக்கு, உன்னை முடிக்கிறதுக்கு அங்க ஒருத்தர் நிக்கிறான், நிக்கட்டும். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நிக்கட்டும், நிக்கட்டும். எவ்வளவு பிசாசுகள் எழும்பி என்ன முடிக்கணும் நின்னாலும், தரித்திரத்துக்கு விரோதமா ஒரு பிசாசு, வியாதிக்கு விரோதமா ஒரு பிசாசு, குடிக்கு விரோதமா பிசாசு, குழந்தை இல்லாம கர்ப்ப தடைகளை பண்ணி வச்சிருக்கிறது பிசாசு, எனக்கு வருகிற எந்த நன்மையையும் தடை பண்ணுகிறது ஒரு பிசாசின் கிரியைகள், எனக்குள்ள டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் அத்தனையும் பிசாசு. எழுதி வச்சுக்கோங்க. ஒன்ன கூட என் தேவன் கொடுக்கிறவர் அல்ல. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான். அழிக்கணும், கொல்லணும், திருடணும். திருடணும், அழிக்கணும், கொல்லணும். திருடணும், அழிக்கணும், கொல்லணும். இது மூன்றையும் சத்துரு செய்வான். என் குடும்பத்திலே சமாதானத்தை திருடணும், சுகத்தை திருடணும், பொருளாதாரத்தை திருடணும், என்னை வாழ விடக்கூடாது, நான் சந்தோஷமா இருக்கக்கூடாது, நான் சிரிக்க கூடாது, நான் அழுது கொண்டே இருக்க வேண்டும், வியாதியோடையே இருக்க வேண்டும், நிம்மதி இழந்து இருக்க வேண்டும். இவைகளை திருடுவான், கொல்லுவான், அழிப்பான். பிள்ளைகளில் எதிர்காலத்தை அழிப்பான். நானோ அவர்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். இன்றைக்கு நமக்கு விரோதமா எது எழும்பி இருக்கின்றீங்க? அன்னைக்கு மனுஷ யுத்தம், இன்னைக்கு மொத்த ஆவிக்குரிய யுத்தம். எந்த மனிதனும் இன்றைக்கு நமக்கு எதிரி இல்லை. கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து கேட்கலாமா? என் உபவாச ஜபத்திலே இத்தனையும் இருக்கிறதா? எனக்கு அவனை தெரியும், இவனை தெரியும். எவனை தெரிஞ்சாலும் தேவன் செய்கிற அற்புதம் மாதிரி செய்ய முடியுமாங்க? என்ன செய்தார் தெரியுமா? அதை படிச்சு அப்படியே முடிச்சிருவேன். என்ன செய்தார் ஆண்டவர் தெரியுமா? ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள்.
யாருக்கு விரோதமா ஆண்டவரே? யோசபாத்துக்கு விரோதமா இல்ல. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் இந்த கூட்டமா ஒன்னசா வந்தாங்க பாருங்க. அவங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதமா எழுதிட்டாங்களாம். அவங்க ஒன்னசா வந்ததே யோசபாத்துக்கு விரோதமா. கர்த்தர் என்ன செய்வார் என்று எனக்கு தெரியாது. யுத்தம் உங்களுடையதல்ல, கர்த்தருடையது மட்டும்தான் வார்த்தை. ஆனா கர்த்தர் செய்ய போகிறது கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும். என் வாழ்க்கையில அவங்களுக்கு செய்த மாதிரி எனக்கு செய்வார் இல்ல, உங்களுக்கு என்ன செய்வார் என்று ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். ஒருவருக்கு விரோதமாய் எழும்பி வெட்டுண்டு விழுந்தார்கள். வசனம் சொல்லி படிச்சு முடிக்கிறேன். இதோ அவர்கள் தரையிலே விழுந்து கிடக்கிற பிரேதங்களாக கண்டார்கள், ஒருவரும் தப்பவில்லை. 4ஆம் நாளிலே பெரக்காவிலே கூடினார்கள். அவர்கள் கண்ட ஏராளமான பொருள், பிரேதங்களில் இருந்து உரிந்து போட்ட ஆடை ஆபரணங்கள் தாங்கள் எடுத்துக்கொண்டு போக கூடாதிருந்தது. 3 நாளாய் கொள்ளையிட்டார்கள், அவ்வளவு விகுதியாய் இருந்தது. எல்லாம் செத்து கிடக்கிறாங்க. அவனே அடிச்சு செத்துக்கிட்டான். யோசபாத்தை அடிச்சு போட்டிருந்த ட்ரெஸ், போட்டிருந்த நகைகள், போட்டிருந்த ட்ரெஸ் நகைகள். அந்த வசனம் மட்டும் மேல போடுமா, அப்படியே படிச்சு முடிச்சிடுறேன். 24மா 2 நாளாகமம் 20:24. வனாந்தரத்திலே சாம கூட்டண்டையிலே, வனாந்தரத்துக்கு தானங்க இங்க தெக்கோவா வனாந்தரத்துக்கு தானங்க போனாங்க. 20வது வசனத்துல இவங்க வனாந்தர வழியாய் போய் பார்த்த போது, இவங்க வனாந்தர வழியா அப்படி போய் பார்க்கறாங்க. அந்த ஏராளமான கூட்டம் திக்கை நோக்குகிற போது, அந்த ஏராளமான இருக்கிற கூட்டத்தின் திக்கை நோக்குகிற போது, அப்படின்னா அவங்க இருந்த இடத்தை நோக்குகிற போது, இதோ அவர்கள் தரையிலே விழுந்து கிடக்கிற பிரேதங்களாக கண்டார்கள். யோசபாத்தும் அவனுடைய ஜனங்களும் தப்பவில்லை, ஒருவரும் தப்பவில்லை. யோசபாத்தும் அவனுடைய ஜனங்களும் அவர்கள் உடைமைகளை கொள்ளையிட வந்தபோது அவர்கள் கண்ட ஏராளமான பொருள், அவ்வளத்தையும் கொண்டு வந்திருக்கேன். யுத்தத்துக்கு வர்றவன் சும்மா வரல. ஆண்டவர் பாருங்களேன், அவர் பிள்ளைகளுக்கு விரோதமா எழும்பி வரும்போது சும்மா போவாத, உன் பொருள் எல்லாம் எடுத்துட்டு போ. எவனாவது யுத்தத்துக்கு வரும்போது வீட்டில் இருக்க பொருள் இல்லாம எடுத்துட்டு வருவானாங்க. பணம் எடுத்துட்டு வந்திருக்காங்க பாருங்க. பொருட்கள், பிரேதங்களில் இருந்து உடைந்து போட்ட ஆடை ஆபரணங்கள் நகைகள் எடுத்துக்கொண்டு போக கூடாது இருந்தது. 3 நாளாய் கொள்ளையிட்டார்கள், அவ்வளவு மிகுதியாயிருந்தது. உன்னை சொல்லி முடிச்சு அப்படியே முடிக்கிறேன். என்னன்னா, எந்த ஜனங்கள் கீழ்ப்படிந்து உபவாசம் போட்டு குடும்பமாய் உகந்தார்களோ அத்தனை ஜனங்களுக்கும் தேசத்திற்கு மட்டும் எதிரியின் கைகளில் இருந்து விடுதலை கொடுக்கல, அத்தனை ஜனங்களுக்கும் ஆடை ஆபரணங்கள் பொருட்கள் 3 நாளாய் கொள்ளையிட்டார்களாம். 4வது நாளிலே பெரக்கா என்ற இடத்திலே கூடி கர்த்தருக்கு மகிமையை செலுத்தினார்களாம். அதற்கு பெயர் பெரக்கா. இந்த 2வது நாள் உபவாசத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், என்னால் ஒன்றும் முடியாது, எனக்கு அவனை தெரியும் இவனை தெரியும் சொன்னீனா உன்னை விடுவிச்சுட்டு அதோட போயிரும். ஆனா அவர் செய்தாருன்னா, நான் எதிர்பார்க்காத அற்புதத்தை செய்வார். நான் எதிர்பார்க்காத காரியத்தை என் ஆண்டவர் எனக்காக செய்து முடிப்பார். இந்த 2வது நாள் உபவாச ஜெபத்திலே சகாயம் தேட வந்தவர்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இந்த 2வது நாள் உபவாசத்திலே நீ எதிர்பார்க்காத காரியங்களை தேவனிடத்திலிருந்து எதிர்பார். என்ன செய்வார் என்று உனக்கு தெரியாது, அவருக்கு தெரியும். அவர் செய்கிறது பெரிதாயிருக்கும். மனிதன் செய்கிறது போல சிறிதாய் இருக்காது, அது பெரிதாயிருக்கும். பெரியவைகளை உங்களுக்கும் எனக்கும் இந்த 2வது நாள் உபவாச ஜெபத்திலே செய்து முடிப்பார். கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்ற வாக்குத்தத்தத்தை கொடுத்தது மாத்திரமல்ல, நீ கர்த்தரை பாடி துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிகிறதை நீ காண்பாய் என்று யோசபாத் எழுந்து நின்று இந்த 2 காரியங்களையும் முகங்குப்புற வார்த்தை வந்தவுடன் முகங்குப்புற விழுந்தான். வார்த்தையை பெற்றுக்கொண்டு எழுந்து நின்றான். உபவாசத்தை முடிக்கிறான். நேரடியாய் செல்லுகிறான். இப்பொழுது ஆண்டவர்
எதிரி போன போதும் இருந்த யோசபாத்துக்கு நினைத்து பார்க்காத அற்புதம் எது தெரியுமா? கொள்ளை பொருள். யோசபாத் மட்டும் இல்ல, எல்லாம் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணாங்க பாருங்க. குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வாதங்களோடு வீடு திரும்புகிறார்கள். எவ்வளவு பெரிய தெய்வத்தை ஆராதிக்கிறோம் தெரியுமா? ஏன் அவர்களுக்கு செய்கிறான், நமக்கு செய்யல? அவங்க கீழ்ப்படுகிறாங்க வசனத்துக்கு. நானு வசனத்தை கேட்டு கேட்டு இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுட்டு நம்புறதே கிடையாது. எனக்கு செய்வாருன்னு நம்புறதே இல்லை. நேத்து என்ன சொன்னான்னு தெரியாது, காலையில் என்ன சொன்னான்னு தெரியாது. இப்படி விட்டுக்கிட்டு போயிட்டே இருந்தா எப்படிங்க? அவர்லாம் வார்த்தை வந்தவன அப்படியே தரையில விழுந்துட்டாராம். நான் சொல்லலைங்க, வசனம் சொல்லுது. வார்த்தை வரும்போது துள்ளணும் இருதயம். தரையில விழுந்து முகங்குப்புற விழுந்துட்டு இனி முடிஞ்சிச்சு சீனு எதிரிக்கு அப்படின்னு எழுந்து நின்று துதிக்க ஆரம்பிக்கிற. அதாவது ஒண்ணு சொல்லி முடிச்சிடறேன். எதிரியினுடைய ஜெயம் வருவதற்குள்ளே அவர் துதி செலுத்திட்டார். ஜெயத்தை கொடுத்த மாதிரி அவர் துதிக்கிறாரு. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்னும் எதிரி இன்னும் விழல. விழுகிறதுக்கு முன்னாடி இவர் துதிக்கிறார் ஆண்டவர். என்னது? ஆண்டவர் நல்லவர் 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 நல்லவர், கிருபை என்றும் உள்ளது, கிருபை என்றும் உள்ளது என்று பாடி பாடி துதிக்கும் போது எதிரி விழுந்து ஒண்ணும் இல்லாம போய் அவங்கிட்ட இருக்கிறதையும் கொள்ளையடிச்சு எடுத்து கொண்டு வந்து, இதுதாங்க ஆண்டவர், இதுதான் ஆண்டவர், இதுதான் உபவாச ஜபத்திற்குரிய பலன், இதுதான் குடும்பமாய் ஜபிக்கும் போது வருகிற பலன். அங்கே நெகேமியா ஜபம் பண்ணினார், ஆலயம் எழும்பினது. இங்கே குடும்பமாய் ஜபம் பண்ணினார்கள். கொள்ளை பொருள் வீட்டிற்கு வேண்டியதான அத்தனை காரியங்களும் தரித்திரங்கள் அகற்றப்பட்டது மாத்திரமல்ல, இவர்கள் இடத்திலே இன்னும் அதிகமான சொத்துக்களை கர்த்தர் சேர்த்து குவியல் குவியலாய் கொடுத்தார். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென்.